இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டியாலா பேண்ட் வந்து எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து போன வீடியோவில் வந்து கட் பண்ணுறது எப்படின்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை தைக்கவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து நம்ம கட் பண்ண பீஸை வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேண்ட்டோட உயரருக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு பீஸை நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு பீஸை வந்து அது மேலே வச்சு நம்ம ப்ளே உயரத்தை ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். இப்போ அதே மாதிரி திருப்பிட்டு இந்த சைடு ப்ளே உயரத்தையும் நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பட்டியால் நம்ம ஈஸியான முறையில் நம்ம தைக்க போகிறோம். இப்போ ப்ளே உயரத்தை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எப்படி மடிப்பு வைக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 2 ப்ளே உயரத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோன்னா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜாயின் பண்ண பகுதியிலிருந்து நம்ம ஒவ்வொரு மடிப்பாக வச்சு அடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீஸாக நம்ம ஒரு மடிப்பு வச்சு நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். முன்பகுதியில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக சுருக்கு வர்ற மாதிரி வச்சுட்டு பேக்கில் வந்து நம்ம சுருக்கு வந்து கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி வந்து பட்டியாலா பேண்ட்டுக்கு வந்து முன்னாடி சுருக்கு வச்சா தான் அந்த இது பட்டியாலா பேண்ட்டு மாதிரி நம்மளுக்கு நீட்டாக தெரியும். நம்ம எவ்வளோ தூரம் முன்னாடி சுருக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னாடியே சுருக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பகுதியில் நம்ம சுருக்கு வச்சுட்டோம். இப்போ பின்பகுதிக்கு இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு கேப் இருக்குது. அதே அளவு இந்த சைடுமே நம்ம கேப் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே இந்த சைடில் இருந்து நம்ம மார்க் பண்ண பகுதியிலேருந்து இப்போ பேக் சைட்லேருந்து நம்ம தைச்சிட்டு போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம எந்த சைடு நம்ம மடிப்பு வச்சோமோ அதே சைடில் நீங்கள் மடிப்பு வச்சு ஒரே சேமாக நம்ம மடிப்பு வச்சுட்டே போகலாம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ப்ளவுஸ் டிசைன் வந்து தச்ச ப்ளவுஸில் நிறைய ப்ளவுஸ் நம்ம டிசைன் போட்டிருக்கோம். ஈஸியான முறையில் பிகினர்ஸுக்காகவே ஒவ்வொரு டிசைனும் பார்த்து ஈஸியான முறையில் நான் அந்த டிசைன் ப்ளவுஸ் நான் போட்டிருக்கேன். உள்ள சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டிசைனும் சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இப்போ முன்பகுதிக்கு நம்ம தச்சு ஜாயின் பண்ணி முன்னாடி வரைக்கும் இப்போ கொண்டு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிங்கன்னா தெரியும் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு மடிப்பு வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா முன்பகுதியில் எவ்வளோ சுருக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பின்னாடி மட்டும் சுருக்கு கம்மியாக வச்சுட்டு முன்பகுதியில் நம்ம சுருக்கு இவ்வளோ வச்சுருக்கோம். இப்போ நம்ம மடிப்பு வச்சு எடுத்துட்டோம். இப்போ மேலே வந்து நம்ம பட்டிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டியோட நீளம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த முனியில் வந்து நம்ம லைட்டாக மடக்கி அடிச்சுக்கலாம். நம்ம நாட்டு கொறுக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கிட்டு இப்போ இது நம்ம ஒரு சின்ன தையலாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மடிப்பாக மடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் வந்து ஒரு இன்ச்சு வர மாதிரி நம்ம மடக்கிட்டோம் அப்படின்னா அந்த தையல் வந்து நம்மளுக்கு சேமாக வரும். இல்லைன்னா அந்த துணி வந்து கொஞ்சம் இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா தச்சு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு சின்ன மடக்கு மடக்கிட்டு அப்படி பெரிய மடக்கு மடக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா ஒரு மடக்கு மடக்கிட்டு அதை அப்படியே சேர்த்த வாக்கில் நீங்கள் மடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மேலே வந்து பட்டி வந்து அந்த நாடாக கோர்க்கிற இடத்த நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இப்போ இதை 2 ஒன்றா பிடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டி வந்து 2 ஒன்றா இணைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பேண்ட்டோட பட்டி உயரம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாளாக மடிச்சுட்டு
நம்ம அளவு பார்க்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கூடவே இருக்குது. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மடிப்பு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, முன்பகுதியில் நம்ம மடிப்பு வச்சுருக்கோம். இந்த நம்ம ஜாயின் பண்ண இடமும் அந்த ஓப்பனாக இருக்க பகுதியும் அந்த முன் பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து அடிச்சுட்டு போகலாம். கரெக்டாக அந்த கார்னர் வர அந்த முன்பகுதியிலேருந்து நம்ம ரோல் பண்ணி அந்த ரவுண்டை வந்து வச்சு அடிக்கணும். நல்ல பகுதியும் ஒன்றா வச்சு அடிச்சுட்டு நம்ம திருப்பும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். கெட்ட பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே நம்மளுக்கு தலையிலக்க வர்ற மாதிரி ஆயிரும். எப்பயுமே நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு அடிச்சுட்டு அந்த ரவுண்டு ஷேப்பை நம்ம முடிச்சிடலாம். ஈஸியான முறையில் ஒரு சூப்பரான பட்டியால் நம்ம ஈஸியான முறையில் தைச்சிருக்கோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதும், ஈஸியான முறையில் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மடிப்பு நம்ம வச்சு முன்னாடி வந்து தைச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஒரு காட்டன் துணியிலே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு மடிப்பு வச்சு அழகாக தெரியும். இதே வந்து பூனம் துணி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி வர்றதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த காட்டன் துணி வந்தால் கொஞ்சம் வெறப்பாக கூட இருக்கும். இதே வந்து நீங்கள் பூனம் துணியில் அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது அந்த ஸ்ப்ரிங்கு நம்மளுக்கு கிடைக்கும். பனியன் கிளாத்தில் தைக்கும்போது அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ காட்டன் துணியிலே எவ்வளோ அழகாக நம்ம மடிப்பு வச்சுருக்கோம். இதே மெத்தடை நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி பார்த்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டு பிரியாத அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இடுப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துட்டோம். நம்ம பட்டியை வந்து நம்ம பெருசாக மடக்கி அதில் வந்து ஒரு 3 தையல் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா பட்டியால பேண்ட்டுன்றம்போது நம்மளுக்கு இந்த மாதிரி 3 தையல் போட்டு எடுக்கும்போது அந்த மடிப்பு பாகம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். கொஞ்சம் பெருசாக நம்ம மடக்கி நம்ம துணி உள்ள வைக்கும்போது அந்த கீழே வந்து கனமாக இருக்கிறது வந்து பட்டியால பேண்ட்டுக்கு வந்து அந்த அளவுகள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே வந்து பட்டி மடக்கி அடிச்சுட்டு இப்போ ப்ளே உயரத்தை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு சின்ன தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கால் பகுதியிலேருந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம கீழே வந்து கரெக்டாக மடக்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சேமாக வரும். இப்போ கீழே வந்து நம்ம கரெக்டாக மடக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ளே உயரம் வந்து முன்ன பின்ன வர்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கா என்னான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ளே உயரத்தை லைட்டாக இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கீழேருந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ளே உயரம் அந்த கோடு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளே உயரத்தில் நம்ம ஏற்கனவே வந்து தையல் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கீழே நம்ம அந்த கால் மடக்கிற பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். 2 பக்கமும் நம்மளுக்கு சேமான அளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதில் வந்து இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து புரியாது. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பழகத்தான் வந்திருக்கோம். அதை ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது. இப்போ ஒரு சேனல் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது புரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய சேனல் புரியுது அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி என்னுடைய சேனல் புரியலை அப்படின்னா வேறொருத்தவங்க சேனல் புரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா என்னுடைய சேனலில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. அது யாரோட சேனல் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு புரியுது அப்படின்னா அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைக்கும்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பட்டியெல்லாம் நம்ம தைச்சிட்டோன்னு பாருங்கள், அவ்வளோ சுருக்கமாக இப்போ நீளமாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. மேலும் நம்ம சேனலில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள்.